அஸ்ஸலாமு அலைக்கும் மக்கா. நம்ம வந்த கூட இவ்வளோ கேஷுவலாக நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டுலாம் நம்ம வண்டி சவுண்டு கேட்டோடனே தெரிச்சு வர பசங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போகிற நிலைமைக்கு என்னை ஆக்கி வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது போங்க. மேலே நம்ம லாஃப்ட்டில் போய் சிக்கெலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போனால் சிக்கை காணும். எங்கடா நான் கொஞ்சம் நேரத்தில் சேதறிட்டேன். எங்கன்னு பார்த்தா ஓரமாக ஒரு பொட்டிக்குள்ளேருந்து வெளியே நடந்து வந்துட்டுருக்கு மக்கா. சரி அதையே பிடிச்சி நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே விட்டுட்டு மேலே நம்ம சிக்கோட அப்டேட்டு எப்படின்னு பார்த்துட்டு ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு அரிசி தான் மக்கா இன்றைக்கி எடுத்துகிட்டு போனேன் அவங்களுக்கு. அரிசி எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்குள்ளேயே பறந்து வந்து தட்டை மேலே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே இது உட்காந்தா பரவாயில்ல, இன்னொரு புறா உட்காந்துது. இந்த புறா பார்த்து இன்னொரு புறா உட்காந்தோன்னே நம்மளுக்கு கையெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியல. கை கடை கடைன்னு டான்ஸ் ஆரம்பிச்சிச்சா. சரி அது கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கா நம்ம கமாலில் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் புறா திறந்து விடுங்கன்னு. ஒரு 2-3 பூனை இருக்குது, அவங்கள பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஃப்ட் இருக்கிற இடமும் நம்ம இருக்கிற இடமும் கொஞ்சம் தூரமாக இருக்குது மக்கா. நம்ம லாஃப்ட் ஒரு இடத்துல இருக்குது, நாம் ஒரு இடத்துல இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இல்லாத நேரத்தில் பூனை வந்து விளையாடிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே நம்ம லாஃப்ட்டில் பூனை அடித்து நிறையா புறா செத்துருக்கு. அதனால தான் இன்னும் திறக்காமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு வழி ரெடி பண்ணி திறந்து விட்டுடலாம் மக்கா.